கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கடந்த காலங்களில் தேவன் நம்மளை கண்மணியை போல பாதுகாத்தார். இந்த புதிய வருடத்தில் ஜனவரி மாதம் முழுவதும் தேவன் எவ்வளோ அழகாக நம்மளை பாதுகாத்தார். அதே போல் இந்த பிப்ரவரி மாதம் நிச்சயமாக நம்மளை பாதுகாக்கிறது மட்டுமல்லங்க, நம்மளை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவருடைய திட்டமே தாழ்வில் இருக்கிற நம்மளை உயர்த்துகிறது தான் தேவனுடைய திட்டம். தேவன் எப்படி உயர்த்துகிறார், எப்படிப்பட்ட மக்களை உயர்த்துகிறார் என்று நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாருங்கள், வார்த்தையோடு தினமே நிகழ்ச்சி நேரம் நாம் கடந்து செல்லலாம். சங்கீதம் 18ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் பின்பகுதி. உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். இன்றைக்கு இந்த வசனத்தை மாத்திரம் நான் பார்க்க போகிறோம். கர்த்தருடைய காருண்யம் நம்மளை பெரியவனாக்கும். இந்த காருண்யம்னா என்னது? இந்த மூல பாஷையில் நம்ம எபிரேய பாஷையில் நம்ம பார்க்க போது இதற்கு அன்வா அப்படின்னு சொல்கிறாங்க. ANVAH. அன்வா அப்படின்னா யார் இந்த தேசத்தில் புறக்கணிக்கப்பட்டாங்களோ, தள்ளப்பட்டார்களோ அவர்கள் மேலே ஆண்டவருடைய மென்மையான குணம் வெளிப்படுகிறது. ஆண்டவருடைய சாந்தம், those who are oppressed, right? ஆண்டவருடைய அந்த மீக்னஸ் அந்த ஜனங்கள் மேலே இருக்கும். அதுதான் காருண்யம். இதே இது NLT வெர்ஷனில், நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷனில் எப்படி போட்டிருக்கிறாங்கன்னா, அவருடைய உதவி நம்மை பெரியவன் ஆக்கும். இன்றைக்கி ஆண்டவருடைய உதவி இல்லாமல் நம்ம இந்த உலகத்தில் வாழவே முடியாது, அப்படி தானே? ஸோ இன்னொரு வெர்ஷன் நான் பார்த்தேன்னு பார்த்தீங்கன்னா NIV, நியூ இன்டர்நேஷ்னல் வெர்ஷன். அதில் எப்படி போட்டிருக்குன்னா, அவர் கீழே இறங்கி வந்து நம்மளை பெரியவன் ஆக்குகிறார் அப்படின்னு போட்டிருக்கு. பாருங்கள், ஒரே வசனத்தை தான் நான் சொல்கிறேன். எப்படி அதோடைய உள்ள அர்த்தங்கள் நம்ம பார்க்கும் போதும், he stooped down, அவர் கீழே இறங்கி வந்து நம்மளை உயர்த்துகிறார். கர்த்தருடைய அலாதி திட்டம் என்ன தெரியுமாங்க? உங்களை என்னையும் உயர்த்துகிறது தான். யாரை அவர் உயர்த்துகிறார்? எந்த ஜனங்கள் குடும்பத்தினால் புறக்கணிக்கப்பட்டார்களோ, எந்த ஜனங்கள் சமுதாயத்தினால் ஒடுக்கப்பட்டார்களோ, எந்த ஜனங்கள் மற்றவர்களாக தள்ளப்பட்டார்களோ அவர்கள் மேலே கர்த்தருடைய காருண்யம் மிக பெரியதாக இருக்கின்றது. கர்த்தருடைய உதவி அவர்களுடைய சிரசில் இருக்கிறது. அவர்களை கர்த்தர் உயர்த்துகிறார். See, God stepped down to come to the earth as a servant. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் ராஜாவாக இருந்த போதிலும் அவர் கீழே இறங்கி வந்து ஒரு சேவகனாக, ஒரு அடிமையின் ரூபம் எடுத்து கல்வாரி சிலுவையில் நம்மளுக்காக மரித்தார், அப்படி தானே? இன்றைக்கி நீங்கள் 1 சாமுவேல் 16 நீங்கள் பார்க்க போதும், எங்கேயோ இருந்த ஒரு தாவீது, ஆடு மேய்த்து கொண்டிருக்கிற தாவீதை ஆண்டவர் கீழே இறங்கி வந்து எனக்கு நீ தான் வேணும். ஏனென்றால் அவன் குடும்பத்தினாலும் சமுதாயத்தினாலும் புறக்கணிக்கப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கிறான். நம்ம நிறைய வீடியோஸ் தாவீதை குறித்து நம்ம பார்த்துருக்குறோம். அப்போது உங்கள் வாழ்க்கையில் ஒரு நன்மை வேணும், உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய உதவி வேணும் என்றால் முதலாவது ஆப்ஷன் என்னென்னா, நீங்கள் அந்த உலகத்தினால் புறக்கணிக்கப்பட்டிருக்கணும் பிரியமானவர்களே. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வாழ்கிற ஒரு சகோதரியை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். 1 சாமுவேலில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அங்கே ஒரு தேவ மனுஷன் இருக்கிறாரு, எல்கானா. பாருங்கள், ரொம்ப ஹி வாஸ் அ வெரி குட் மேன், ஹி வாஸ் அ காட்லி மேன். கர்த்தருக்கு பயப்படுற ஒரு மனுஷன், ரொம்ப ஒரு நல்ல மனுஷன். அவன் பாருங்கள், ஒருத்தங்களை அவங்க கல்யாணம் பண்ணுறாங்க. அவங்க பேர் ஹன்னாள், சரியா? அப்போ அந்த ஹன்னாலோட அவங்க இருக்க போதும் பல வருடங்களாக அந்த ஹன்னாளுக்கும் எல்கானாவுக்கும் ஒரு குழந்தையே இல்லை. அப்போ எல்கானா 2வது திருமணம் செய்கிறார். அந்த பெண்மணி பேர் பெனினாள். அந்த பெனினாளுக்கு நிறையா குழந்தைங்க இருக்குது. பாருங்கள், அன்னாள் என்றால் தயை பெற்றவள், கிருபை பெற்றவள், a woman of grace என்று அர்த்தம். பெனினால்னா ப்ரீஷியஸ் ஸ்டோன், வெளியேற பெற்ற கற்கள் அப்படின்னு அர்த்தம். இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா கிருபை பெற்றவங்கள்லாம் இந்த உலகம் அவ்வளோ தூரம் மதிக்காது, அப்படி தானே? ஆனால் இந்த ப்ரீஷியஸ் ஸ்டோன்ஸ் பாருங்கள், வெளியில் அவங்க ரொம்ப மின்னுவாங்க. இந்த உலகம் அவங்களுக்கு ரொம்ப ஒரு கிரேஷியஸாக அந்த உலகம் அவங்கள பார்ப்பாங்க, அப்படி தானே? அதனால் என்ன தப்பு பண்ணான்னு தெரியாது, அவளுக்கு ஒரு குழந்தையும் இல்லை. ஆனால் அந்த பெனினாளுக்கோ நிறையா குழந்தைங்க இருக்குது. ஆண்டவர் அவளை எவ்வளோ ஆசீர்வச்சிருக்கிறாரு அப்படின்னு தானே இந்த உலகம் சொல்லிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அந்த குடும்பம் கடந்து சென்று கொண்டிருக்கிறது. இந்த எல்கானா பார்த்தீங்கன்னா வருஷந்தோறும் ஷீலோவால் போய் தேவனை ஆராதிக்கிறது ஒரு சடங்காக இஸ்ரவேல் தேசத்தில் பார்க்கப்படுகின்றது. அங்கே போயிட்டு தேவனை ஆராதனை செய்து அவங்க நல்ல போஜனங்கள்லாம் சாப்பிட்டு அங்கே அது ஒரு ஆராதனையாக அவங்க கருதப்படுகிறார்கள். ஸோ அப்படி போக போதும் என்ன நடக்குது என்றால், 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், அன்னாளை சிநேகித்தபடியினால் அவளுக்கு ரெட்டிப்பான பங்கு கொடுப்பான், கர்த்தரோ அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தார். ஏன் இந்த எல்கானா அன்னாளை ரொம்ப சிநேகித்தார் என்றால், அங்கே பெனினாளுக்கு
நிறைய குழந்தைங்க இருக்குது, அன்னாளுக்கு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அங்கே இருக்குது. திருப்பி பெனினாள் நிறையா விஷயத்தில் வந்து அன்னாளுக்கு இடைஞ்சலாக இருக்கிறார், ரொம்ப இரிட்டேட் பண்ணிட்டு இருக்கிறார். அதனால இந்த எல்கானா தன்னுடைய மூத்த மனைவியாக அன்னாளை சமாதானப்படுத்துகின்றார், அமைதிப்படுத்துகின்றார். ஷீலோவா என்றால் அமைதிப்படுத்துதல் என்று அர்த்தம். அங்கே பாருங்க, அமைதிப்படுத்த, உனக்கு நான் ரெட்டிப்பான பங்கு தரேன் அப்படின்னு சொல்லி அமைதிப்படுத்துறார். இங்கே ஒரு விஷயம் இருக்குது, கர்த்தரோ அன்னாளின் கர்ப்பத்தை அடைத்திருந்தார். The Lord shut her womb. சித்திரமாக இருக்குல்ல, ஆண்டவர் இப்படிலாம் செய்வாரா? ஆண்டவர் ஏன் அப்படி செஞ்சார்? இந்த காரியத்தை பார்க்க போது நம்ம ஆண்டவர் ஏதோ ஒரு எதிரி மாதிரி நம்ம பார்க்குறோம். ஆண்டவர் ஏன் இப்படிலாம் செய்கிறாரு, ஏன் செய்கிறாரு, எதுக்கு செய்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பின் வரும் பகுதியில் நம்ம நிச்சயமாக நம்ம பார்ப்போம். அப்போ அன்னாளுக்கு தெளிவாக தெரிகிறது, பிரச்சனை எல்கானாவிடம் இல்லை. ஏன்னா ஆல்ரெடி எல்கானாவுக்கும் பெனினாளுக்கும் குழந்தைங்க இருக்கிறாங்க. அப்போ பிரச்சனை யார்கிட்ட இருக்குது? அன்னாள்கிட்ட தான் இருக்குது. இந்த கர்த்தர் கர்ப்பத்தை அடைத்தார் இருக்குல்ல, அதுக்கு என்ன பேர் போட்டிருக்குன்னா சாகர். சாகர் அப்படின்னா எபிரேய பாஷையில் என்ன அர்த்தம் என்றால் ரிப்பேர், பியூர். அதாவது ஆண்டவர் அன்னாளை இன்னும் பரிசுத்தமாக்கி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் அன்னாளை இன்னும் ரிப்பேர் செய்து கொண்டிருக்கிறார். எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில், எந்தெந்த காரியத்தில் அவள் இன்னும் ஒழுங்காக இல்லையோ அந்த காரியத்தை எல்லாத்தையுமே ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா அவளை ரிப்பேர் செய்து கொண்டிருக்கிறார் என்ற அர்த்தம். ஏன் பிரதர் ஆண்டவர் இப்படிலாம் செய்யணும்? பிரியமானவர்களே, அந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல தலைமைத்துவம் இஸ்ரவேல் நாட்டில் கிடையாது. there is no godly leadership, there is no good leadership. அந்த ஆசாரியர்கள்லாம் பார்த்தீங்கன்னா தங்களை கரைப்படுத்திக் கொள்கிறார்கள், நிறைய பாவமான காரியங்கள் செய்கிறார்கள். மோசேனுடைய அந்த சட்டத்தை எல்லாத்தையுமே அவங்க கை கொள்ளவில்லை. ஸோ அங்கே ஒரு தெய்வத்திடமிருந்து ஒரு வார்த்தையும் கேட்டு அவர்கள் செய்கிறது இல்லை. there is no prophetical message. அவங்களுக்கு சிந்தையில் என்ன தோன்றுகிறதோ, சுயத்தில் என்ன தோன்றுகிறதோ, இந்த மாதிரி ஒரு காரியக்கட்டத்தில் இஸ்ரவேல் தேசமே பாழாய் போய்கொண்டிருக்கிறது. ஆண்டவருக்கு தேவை ஒரு உண்மையுள்ள, ஒரு பரிசுத்தமுள்ள, ஒரு கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற ஒரு குழந்தை தேவை. See, the God needs Samuel. ஆண்டவருக்கு தேவைப்படுறாரு. அதனால தான் ஒரு ப்ராஃபட்டிக்கலாக ஒரு பெண்மணியுடைய ஜெபம், ஒரு உண்மையான ஜெபம் ஆண்டவருக்கு தேவைப்படுகிறது. ஆண்டவருக்கு பெண்ணினால் தேவையில்லைங்க, ஆனால் ஆண்டவருக்கு தேவை அன்னாள். இன்றைக்கி ஒரு வேளை உங்கள் வாழ்க்கையில் நான் குழந்தை பெறாமல் இருக்கிறேனே, என்னை நிறைய பேர் மலடின்னு சொல்கிறாங்களே அப்படின்றீங்கன்னா ஆண்டவருக்கு நீங்கள் தேவை சிஸ்டர். God needs you. ஏன்னா பக்தியுள்ள சந்ததி பெறுவதற்காகவே தான் ஆண்டவர் பக்தியுள்ள ஸ்திரீயை அவங்க பார்த்துட்ருக்கிறாரு. ஆண்டவர் செலக்ட் பண்ணுறாரு. இந்த மாதிரி பேரன் உமன்ஸ்லாம் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? செலக்ட் பண்ணுறாரு. See my friend, to make the event greater, Lord select those barren women. நல்லா பாருங்கள், சாராயை அவங்க செலக்ட் பண்ணுறாங்க. எதுக்கென்றால் ஈசாக்கு மூலமாக தான், யாக்கோபின் மூலமாக தான் இஸ்ரவேல் ஜனம் என்ற ஒரு பெரிய ஜனம் வர்றதுக்காகவே சாரால செலக்ட் பண்ணுறாங்க, ரெபெக்கால செலக்ட் பண்ணுறாங்க, ராகேல அவங்க செலக்ட் பண்ணுறாங்க. பாருங்கள், எந்தெந்த பேரன் உமன்லாம் இருந்தாங்களோ அவங்க பிள்ளைங்களாம் தேசத்தை, இந்த உலகத்தை கலக்கிறவர்களாக இருக்கிறார்கள். அதே போல் வந்து அன்னால தேவன் செலக்ட் பண்ணார். எதுக்கு ஆண்டவருக்கு அன்னாளுடைய கர்ப்பத்தை அடைத்தார் என்றால், ஆண்டவருக்கு தேவை ஒரு நல்ல தீர்க்கதரிசி, ஆண்டவருக்கு தேவை ஒரு பக்தியுள்ள ஒரு ஜனம் ஆண்டவருக்கு தேவை. அதற்காக தான் தேவன் அன்னாளுடைய கர்ப்பத்தை அடைத்திருந்தார். இது நல்லாவே தெரியும், பெனினாளுக்கு தெரியும், எல்லாத்துக்குமே தெரியும் ஆண்டவர் அன்னாளுடைய கர்ப்பத்தை அடைத்திருந்தார் என்று. இந்த பெனினாள் என்ன பண்ணா? 1 சாமுவேல் 1:6 கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தபடியினால் அவளுடைய சக்கலத்தை அவள் துக்கம் படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். அவள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாகவே செய்வான். இவள் அவளை மனமறிவாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். பாருங்க, கர்த்தர் அன்னாளுடைய கர்ப்பத்தை எதற்கடைத்தார் என்று நம்ம பார்த்தோம். எதற்கென்றால் ஆண்டவருக்கு தேவை. அதனால தான் இந்த காரியத்தை ஆண்டவர் செஞ்சார். பிகாஸ் காட் நீட்ஸ் சாமுவேல். ஆனால் இந்த காரியத்தை உலகத்தில் இருக்கிற மனுஷர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள். இந்த பெண்ணினால் வருஷந்தோறுமே இந்த அண்ணால மனமடிவாக்குவாளாம். அவளுக்கு சான்ஸ் எதிர்பார்த்துட்டு இருக்கலாம், இவளை வந்து இரிட்டேட் பண்ணணும், அவளை வந்து ஃபன் பண்ணணும், அவளை வாழ்க்கையில் எந்த நன்மையுமே நடக்கலை. ஆனால் உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் என்ன நினைப்பாங்க? பெண்ணினால் தான் கிருபை பெற்றவள், அண்ணால் வந்து உண்மையிலே ஒரு சாபக்கேடான ஒரு பெண்மணியாக நினைத்துட்டு இருந்தார்கள். ஆனால் அப்படி கிடையாது பிரியமானவர்களே. ஆண்டவருடைய பார்வையில் பெண்ணினால் லிஸ்ட்லே கிடையாது. ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் அன்னாள் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறார். ஸோ இந்த மாதிரி காரியத்தில் இந்த அன்னாள் என்ன செய்தார் என்றால் 1 சாமுவேல் 1:10 அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி. இந்த அன்னாள் பெனினாளோட சண்டை பண்ணலை,
வாக்குவாதம் பண்ணலை. இந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்க போதும் யாராச்சும் நம்மளை பேசிட்டாங்கன்னா நம்மளுக்கு முதல்ல என்ன வரும்? நம்மளுக்கு கோபம் தான் வரும். ஆனால் இந்த அண்ணாள் பாருங்கள், பெண்ணிட்ட சண்டை போடல, மாறாக ஆண்டவரிடம் தன் இருதயத்தை அவள் ஊற்றினாள். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாருக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினார். பாருங்கள், அந்த ஜெபம் எப்படியாக மாறுகிறது? ஒரு பொருத்தனையாக மாறுகிறது. இந்த ஜெபம் இஸ்ரவேலே தூக்கி நிறுத்துகிற ஜெபங்க. இது ஒரு ப்ராஃபிட்டிக்கல் ஜெபம். இந்த தாய் இஸ்ரவேலுக்கே ஒரு பெரிய தீர்க்கதரிசி, தான் முதல் பெயர்சபா வரைக்கும் ஒரு பெரிய தீர்க்கதரிசி கொடுக்கிற ஜெபமாக கர்த்தர் மாற்றுகிறார். எவ்வளோ பெரிய மேன்மை இந்த அண்ணாளுக்கு தேவன் கொடுக்குறார். அதனால் ஒரு வேளை அவங்க குடும்பத்தில் யாராச்சும் இந்த மாதிரி இருந்தாங்கன்னா அவங்கள நம்ம கிளேசப்படுத்தக்கூடாது, நம்ம விசனப்படுத்தக்கூடாது. ஏன்னா ஆண்டவர் எல்லாத்தையுமே கேட்டுகிட்டே இருக்கிறார். நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஒருத்தங்க வாழ்க்கையில் ஒரு நன்மை கிடைக்கலையா, ஆண்டவர் அது பார்த்து கொண்டே இருக்கிறாரு. அந்த நன்மை கிடைக்காத அந்த சகோதரிய இந்த ஜனங்கள் என்ன பண்ணுகிறார்கள், இந்த குடும்பத்தார் என்ன பண்ணுகிறார்கள் என்று ஒரு நாள் ஆண்டவர் கீழே இறங்கி வந்து அந்த ஒடுக்கப்பட்ட அண்ணாளை தூக்கினார். பிரியமானவர்களே, கடைசியாக அண்ணாளுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் நம்ம பார்த்தோம் என்றால், சில நாள் சென்ற பின்பு அண்ணாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டார். சாமுவேல் என்றால் கர்த்தரிடத்தில் நான் கேட்டேன். இன்னொரு அர்த்தம் என்றால் கர்த்தர் என்னுடைய ஜெபத்தை அவர் கேட்டார். அந்த சாமுவேலை இப்படி பிரிச்சிருக்கிறாங்க அந்த எபிரேய பதத்தில். சால் அப்படி என்றால் வி ஆஸ்க் காட், நாம ஆண்டவரிடத்துல நம்ம கேட்கிறோம். அந்த சாமா என்றால் அவர் கேட்கிறார், he heard. எல் என்றால் காட். அப்போ என்னன்னா அவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டார். எஸ், ஆண்டவர் நம்ம ஜெபத்தையும் கேட்கிறார். அதே போல் ஆண்டவர் பெண்ணினால் என்னெல்லாம் அண்ணால சொன்னாலோ அந்த எல்லா காரியத்தையுமே ஆண்டவர் கேட்டார். அதனால தான் தேவன் இறங்கி வந்து அண்ணாளை உயர்த்தினார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய காருண்யம் நம்மை பெரியவனாக்கும் என்ற அந்த வசனத்தின் அடிப்படையில் நம்ம பார்த்தோம். அப்படி தானே அவர் கீழே இறங்கி வந்து அவர் தூக்கினார் தானே. அதன் அடிப்படையில் அந்த அண்ணாள் ஒரு சந்தோஷமாக ஒரு பாட்டை பாடுறா. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவர் சிறியவனை புழுதிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து அவர் உயர்த்துகிறார். அவர் குப்பையிலிருந்து கீழே இறங்கி வந்து அவர் உயர்த்தி அவர் ராஜாக்களோடும் பிரபுகளோடும் உட்கார செய்கிற தேவனாக இருக்கிறார். நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப தாழ்விடத்தில் இருக்கிறேன், என் வாழ்க்கையில் ஒரு நன்மையே இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நிச்சயமாக கர்த்தர் கீழே இறங்கி வந்து உங்களை உயர்த்தும். Our God is omniscient. He knows all things. அவர் எல்லாம் அறிந்தவர். as well as our God is omnipresent. அவர் எங்கும் நிறைந்தவர். அவர் நம்ம அந்த உலகத்தில் எல்லாம் தெரியும். அவர் எல்லா இடத்துலையும் நிற்கிறார். இப்போ இங்கே இந்தியாவில் இருக்கிறாருன்னா அட் த சேம் டைம் அவர் அமெரிக்காலையும் இருக்கிறாரு. ஸோ அந்த மாதிரி பாருங்கள், இந்த அண்ணாள் தேவனுடைய திட்டத்தில் இருக்க போதும் ஆண்டவருடைய காருண்யம் இந்த அண்ணாள் மேலே இருந்து அண்ணாளை உயிர்ப்பித்தது. பாருங்கள், எப்படி பிரதர் பிரே பண்ண உடனே அண்ணாளுக்கு எல்லாமே கிடச்சிச்சா? எப்படி கிடச்சது இருந்து நம்ம நிச்சயமாக அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கணும். இதோடைய கண்டினியூஷன் நெக்ஸ்ட் வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். அண்ணாளுக்கு ஆண்டவர் எதின் அடிப்படையில் அவளுக்கு இந்த மாதிரி ஒரு குழந்தையை கொடுத்தார்? எதுக்கு இவ்வளோ பெரிய ஒரு ஸ்பெஷலான ஒரு காரியத்தை அண்ணாள் வாழ்க்கையில் செஞ்சால் இந்த மாதிரி மலடியாக இருக்கிறவங்களுக்கு எப்படி இவ்வளோ சீக்கிரத்தில் குழந்தை பெற்றது? அது எல்லாமே நம்ம வருகிற நாட்கள் நம்ம பார்ப்போம். முதலாவது இந்த வீடியோ நம்ம என்ன பார்த்தோம் என்றால், இந்த அண்ணாள் புறக்கணிக்கப்பட்ட ஒரு பெண்ணாக இருந்தால் அந்த புறக்கணிக்கப்பட போதும் கர்த்தர் இறங்கி வந்து இந்த அண்ணாளுக்கு ஒரு உதவி செய்தார். நிச்சயமாக இந்த வீடியோ உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்கிற சகோதரி, உங்கள் வாழ்க்கையில் ஒரு குழந்தை பாக்கியம் இல்லை அப்படிங்க இருக்கீங்கன்னா, முதலாவது நீங்கள் தேவ சமூகத்தில் உங்கள் இருதயத்தை நீங்கள் ஊற்றுங்க. நிச்சயமாக அடுத்த வீடியோவில் எப்படி ஊற்றினால், அந்த ஜெபிக்க போது என்னென்ன தடைகள் வந்தது, அதை எப்படி அவள் மேற்கொண்டால், எப்படி அவள் கடைசியில் ஆண்டவர் அவளுடைய ஜெபத்தை கேட்டு அவளுக்கு ஒரு சக்ஸஸை ஆண்டவர் எப்படி கொடுத்தார் என்று நம்ம வருகிற வீடியோவில் நம்ம பார்ப்போம். God bless you. Until then, bye from Timal.